FC straight U crazy BAS D ட்ரம்போட அந்த ட்ரூத் சோஷியல்ல அவர் போட்ட போஸ்ட். இதை நான் சொன்னா கூட நீங்க மியூட் தான் போட்டு ஆகணும். F-15 பைலட்டை ஒருத்தரை மீட்டிருக்காங்க. அதை மீட்டதுக்கு பீடெக்ஸ் எடுத்து கம்பி கட்டுற கதையெல்லாம் பேசியிருக்காரு. ஃப்ரைடே குட் ஃப்ரைடே என்று மாட்டிக்கொண்டார். அவர் ஈஸ்டர் சண்டே என்று விடுபட்டார். அதுவும் சூரியன் உதிக்கும் வேளையில் அவர் உயிர் தெழுந்தார். இவர் என்ன கர்த்தரா? ஏன்னா பீடெக்ஸத்துக்கு பதவி எத்தனை நாள் இருப்பாருன்றது மிகப்பெரிய டவுட்டா மாறிட்டு இருக்கு. அவர் ரொம்ப நாள் இருக்க மாட்டார். அவர் மத போதகர் மாதிரி பேசுறது, அமெரிக்காவோட போர் மந்திரி மாதிரி பேசுறதே இல்லை. பைலட் ரெஸ்கியூ பண்ணா பைலட்டோட பிளேன் விழுந்ததுக்கும் பைலட்டை ரெஸ்கியூ பண்ண இடத்துக்கும் 100 கிலோமீட்டர் 100-150 கிலோமீட்டர் வித்தியாசம் இருக்கு. அப்போ ஒரு இரவுக்குள்ளேயே கை உடைந்த பைலட் 150 கிலோமீட்டர் கடந்து வந்துட்டு இருப்பாரா? All it takes Iran is to maintain the regime. அந்த IRGC-யும் அந்த ஈரான் ஆட்சியும் இன்னும் ஒரு 10 நாள் தொடர்ந்துருச்சுன்னா அப்ப அமெரிக்கா தோல்வி அடைந்ததா தான். அமெரிக்கா இந்த போரை ஜெயிச்சே ஆகணும். ஈரான் இந்த போரை ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை. தாக்கு பிடிச்சா போதும், போரை ஜெயிச்ச மாதிரி. மொத்த அந்த மேற்காசிய பிராந்தியத்துக்கு இன்னைக்கு வல்லரசுன்ற தன்மையை பொருளாதார அடிப்படையில் அடையாவிட்டாலும் ராணுவ அடிப்படையில் அடையாவிட்டாலும் ஹார்மோஸ் ஜலசந்தியை கட்டுப்படுத்தும் தன்மை கொண்ட நாடாக ஈரான் இருப்பதனால் இன்று அது வல்லரசு என்ற ஒரு நிலைமையை எட்டி உள்ளது. அமெரிக்கா அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும், இவங்க எண்ணெய் கொடுப்பாங்க, எண்ணெயை வச்சு இவங்க புது புது நகரங்களை கட்டிப்பாங்க, சொகுசா வாழ பழகிட்டாங்க. ஈரான் அப்படி இல்லை. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பாதுகாப்பு துறையில் முனைவர் பட்டம் பெற்ற டாக்டர் நிரஞ்சன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். ஜெயின். ஜெயின் சார். சார், அமெரிக்கா ஈரான் போர் கிட்டத்தட்ட ஒரு 40வது நாளை நெருங்கி கொண்டிருக்கிறது. அமெரிக்கா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எகிப்து, துருக்கி, பாகிஸ்தான் கிட்டலாம் போயிட்டு மத்தியஸ்தம் பண்ணுங்க அப்படின்ற போல மத்தியஸ்தம் பண்ணி வருது. இப்போ வரைக்கும் இந்த போருடைய அப்டேட் என்னவா சார் இருக்கு? போரோட அப்டேட் அடிப்படையாக இந்த போர் தொடரும் நிலையை எட்டி உள்ளது. ஸோ சீஸ்ஃபயர்ன்றது பொய், அதாவது போர் நிறுத்தம் என்பதற்கு எந்த ஒரு சாத்தியமும் இல்லை என்ற மாதிரி நமக்கு தகவல்கள் கசிகின்றன. நேற்று 15 பாயிண்ட் வச்சு ஒரு சீஸ்ஃபயர் பிளான் அமைச்சாங்க. அது ஈரான் முழுமையா நிராகரிச்சிருக்கு. முதல்ல போர் நிறுத்தத்தை எடுத்துட்டு அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணலான்ட்டு இவங்க 15 பாயிண்ட் இவங்க கொடுத்தா அவங்க 10 பாயிண்ட் பிளான் கொடுத்தாங்க. பாகிஸ்தானின் மத்தியஸ்தம் தோல்வி என்று ஈரான் திட்டவட்டமாக அறிவித்து விட்டது. நேற்று இதனிடையிலே ஜெய்சங்கர் அவர்கள் குவாத்தாரோட வெளியுறவுத்துறை மந்திரியுடனும் பிளஸ் இவங்க UAE-யோட வெளியுறவுத்துறை மந்திரியுடனும் அது இல்லாம ஈரானோட வெளியுறவுத்துறை மந்திரி அப்பாஸ் அராச்சியுடனும் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். ஸோ உலகத்துல எல்லா நாடுகளும் அவரவர்கள் தரப்பில் இருந்து அவரவர்கள் எது பண்ண முடியுமோ அது பண்ணி கொண்டிருக்கின்றனர் இந்த போர் நிறுத்தத்துக்கு எடுத்துட்டு வரதுக்கு. ஆனால் இந்த போர் ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டி இருக்கிறது. அந்த கட்டம் எப்படிப்பட்ட கட்டம்னா, அமெரிக்கா appears to be frustrated. அவங்க எந்த ஒரு குறிக்கோளையும் அடையாததுனால் ஏதோ ஒன்று பண்ணோன்ற ஒரு நிலைமையை எட்டி இருக்காங்க. இஸ்ரேலை நம்பி இறங்கினாங்க. மொசாது கொடுத்த இன்டெலிஜென்ஸ் எல்லாமே இன்னைக்கு அவங்களுக்கு சரியா பயன்படலை. இன்னும் சொல்ல போனா ஆழம் தெரியாம காலை வச்சுக்கிட்டு இன்னைக்கு மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்க. ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மோஸ்ல ட்ரிப்போலி என்ற கப்பல் உள்ள போயிருக்கு. அந்த கப்பலை தாக்கியிருக்காங்க ஈரான். ஏன்னா ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மோஸ் கிட்டத்தட்ட அது எல்லாருக்கும் இருந்த நீர் நிலையை ஈரானோட ஜலசந்தியா மாத்தின பெருமை அமெரிக்காக்கே சாரும்னு பலமுறை சொல்லிட்டேன். இப்போ அந்த இடத்துல எந்த கப்பல்கள் போனாலும் அது ஒரு சின்ன ஒரு இடமா இருக்கிறதுனால மேன்யூவரிங்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது அங்க இடம் ஸ்பேஸ் அவ்வளவு இல்ல திரும்புறதுக்கோ இல்ல மேன்யூவர் பண்றதுக்கோ. ஈரானோட ஸ்மால் சைஸ் மிட்கட் சப்மரைன்ஸோ எதுவா இருந்தாலும் அது போதுமானது அமெரிக்க கப்பல்களை தாக்குவதற்கு. அதே மாதிரி மற்ற கண்டெய்னர் கார்கோ ஷிப்ஸ் வெளியே வரணும்னா குவைத்தோட ஷிப்பை ட்ரோன் வச்சு அடிச்சிருக்காங்க. UAE-யோட ஷிப்பை ட்ரோன் வச்சு அடிச்சிருக்காங்க. பெருத்த சேதம் ஒன்றும் அந்த ஷிப்புக்கு ஏற்படல. இஸ்ரேலி ஷிப்பை போன வாரம் அடிச்சாங்க, கார்கோ ஷிப்ஸ் இதெல்லாம். இன்னொரு பக்கம் அமெரிக்கா ட்ரிப்போலியை தாக்கின பிற்பாடு இப்போ யோசிக்குது, உள்ள ராணுவத்தை கர்கைலாண்டை பிடிச்சிருவோம், அது பிடிச்சிரும், இதை பிடிச்சிருவோம் போனாங்க. திரும்பி அவங்களே தற்காலிகம் பாஸ் விட்டாங்க. ஈரான்ல இருக்க யுரேனியமை தூக்குறதுக்கு பைலட்டை ரெஸ்கியூ பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு மிஷன் அனுப்பிச்சாங்க. பைலட் ரெஸ்கியூ பண்ணா பைலட்டோட பிளேன் விழுந்ததுக்கும் பைலட்டை ரெஸ்கியூ பண்ண இடத்துக்கும் 100 கிலோமீட்டர் 100-150 கிலோமீட்டர் வித்தியாசம் இருக்கு. அப்போ ஒரு இரவுக்குள்ளேயே கை உடைந்த பைலட் 150 கிலோமீட்டர் கடந்து வந்துட்டு இருப்பாரா? நம்புற மாதிரி இல்லை எனக்கு. பிளஸ் ஒரு பைலட்டை ரெஸ்கியூ பண்றதுக்கு அத்தனை பேரை ஏன் அனுப்பணும்? C-130 ஏர்பிளேனையே அனுப்பணும். பிளஸ் பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர்ஸே அனுப்பணும். பிளாக் ஹாக் இது அடிப்படையாக எப்படி எடுத்து பார்த்தாலும் இஸ்ஃபான்ல யுரேனியம் இருந்தால் யுரேனியம் எடுக்கிறதுக்கு ஈரான் சொல்லி இருக்கிறது.
எங்க யுரேனியம் எடுக்கிறதுக்கு முயற்சி நடந்தது, அதை நாங்க தகர்த்திருக்கோம் அப்படின்ட்டு. அப்போ ஒண்ணு நல்லா புரியுது, ஈரான் வந்து அவங்க கிட்ட யுரேனியம் இருக்குன்னு ஒத்துக்கிட்டு, புரியுதுங்களா? அப்ப அவங்க கிட்ட யுரேனியம் இருக்கு, இல்லன்னு அவங்க சொல்லல. அப்ப அமெரிக்கா அதை எடுக்க தான் உள்ள போயிருக்கு. பைலட்ன்றது வந்து பைலட்டை மீட்டு இருக்காங்க, இல்ல நான் சொல்ல வரல. F-15 பைலட்டை ஒருத்தரை மீட்டு இருக்காங்க. அவர் கர்னலா இருந்தா கூட அவர் ஒரு உளவு அதிகாரி, அவரை மீட்டு இருக்காங்க. அதை மீட்டதுக்கு பீடெக்ஸ் வந்து கம்பி கட்டுற கதையெல்லாம் பேசியிருக்காரு. குட் ஃப்ரைடே என்று மாட்டிக்கொண்டார், அவர் குகையில் ஒளிந்து கொண்டார், அவர் வந்து ஈஸ்டர் சண்டே என்று விடுபட்டார், அதுவும் சூரியன் உதிக்கும் வேளையில் அவர் வந்து உயிர் தெழுந்தார். இவர் என்ன கர்த்தரா? அப்ப கிட்டத்தட்ட கர்த்தர் ரேஞ்சுக்கு ஒரு பில்டப்பை கொடுக்குறாங்க. சாலமன் கிரண்டி பானான் மண்டே அப்படின்னு சொல்லிட்டு எல்கேஜி பசங்களை கத்து கொடுக்குற போயமை கத்து கொடுத்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம போர்ல இங்க இப்போ அடிப்படையை எடுத்து பார்த்தா ஈரானை போரை ஜெயிச்சிருச்சான்னா இல்ல. இந்த போர் வந்து 2 மையப்புள்ளியில நிக்குது. ஆல் இட் டேக்ஸ் ஃபார் அமெரிக்கா டு வின் இஸ் டு மேக் தி ஈரான் ரெஜிம் ஃபால். ஈரானோட IRGC-யும் ஈரானோட அரசும் கீழே விழுந்தா அது இல்லாம போச்சுன்னா அமெரிக்கா வின்னு அர்த்தம். ஆல் இட் டேக்ஸ் ஈரான் இஸ் டு மெயின்டைன் தி ரெஜிம். அந்த IRGC-யும் அந்த ஈரான் ஆட்சியும் வந்து இன்னும் ஒரு 10 நாள் தொடர்ந்துருச்சுன்னா அப்ப அமெரிக்கா தோல்வி அடைந்ததா தான் அர்த்தம். அமெரிக்கா இந்த போரை ஜெயிச்சே ஆகணும். ஈரான் இந்த போரை ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை, தாக்கு பிடிச்சா போதும் போரை ஜெயிச்ச மாதிரி. ஏன்னா இப்போ அடுத்த கட்டமா என்ன சொல்றாங்க, நாளைக்கு காலையில அவங்க பிரிட்ஜுகளை தாக்குவோம், பவர் பிளான்ட் தாக்குவோம்வாங்க. இதோட சொல்றான் மொத்த வளைகுடா நாடுகள்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நான் தாக்குவேன் அப்படின்றான். ஆல்ரெடி இந்தியா போன்ற நாடுகள்ல ஜெட் ஃபியூவலுக்கு 76% டிமாண்ட் ஏற்பட்டுள்ளது. அது இல்லாம பெராபெனுக்கு டிமாண்ட் பெராபென்ன்றது வந்து அந்த க்ரூட் ஆயில சுத்திகரிக்கும் போது வரக்கூடிய ஒரு முக்கிய பொருள் அது பெராபென் அப்படின்றது. அதுக்கு டிமாண்ட் ஏற்பட்டிருக்கு, அதிகமா இருக்கு. ஜெட் ஃபியூவல் எல்லாம் 76% டிமாண்ட் வரக்கூடும். அப்ப எல்லா ஏரோப்ளேன்களோட ஏர் டிக்கெட் காஸ்ட் அதிகரிக்க கூடும். இது வெறும் இங்க இருக்கிற மாத்திரம் இல்ல, உலகளாவிய அளவுல இதுக்கான செலவுகள் அதிகமாயிட்டே போகுது. அப்கோர்ஸ் இந்தியா வந்து மற்ற இடங்கள்ல இருந்து எண்ணெயை வந்து எடுத்துட்டு வரதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு ரஷ்யா கூட ஒப்பந்தம் போட்டிருக்கோம். இன்னைக்கு ரஷ்யா எண்ணெயை வந்து அமெரிக்காவை நினைச்சா கூட தடுக்க முடியாது. இந்தியா வந்து சரளமா வாங்கிட்டு இருக்கு, ஈரான் கிட்ட எண்ணெயை வாங்கிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து இது அம்பானிக்கு வாங்குற எண்ணெய், ரிலையன்ஸுக்கு வாங்குற எண்ணெய், இது இந்தியாக்குள்ள வரப்போறது இல்லைன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னென்றால், இந்திய அரசு நினைத்தால், இந்திய அரசு வந்து தேவைப்பட்டால் முதல்ல இங்க இருக்கிற தேவைகளை பூர்த்தி செஞ்சுட்டு அப்புறம் எண்ணெயை விற்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போட்டாங்கன்னா வர வழியே இல்லை. அது எந்த அம்பானி ஆகட்டும், அதானி ஆகட்டும், யாராகட்டும். இங்க கூட சன்ரைசர்ஸ் ஸ்பைஸ் ஜெட்டை வாங்கியிருக்காங்களே ஒரு நிறுவனம். முன்ன ஸ்பைஸ் ஜெட்னு இருந்தது, ஜெட் ஏர்வேஸ்ன்னு ஒன்று இருந்தது, அதை வாங்கியிருக்காங்க ஒரு நிறுவனம். இங்க அவங்க டிவி சேனல் கொண்டு நடத்துறாங்க அவங்க. அந்த நிறுவனம் பிளேன் கூட தேவைப்பட்டா இந்திய ராணுவம் வந்து எங்களுக்கு தேவைன்னா கொடுத்துதான் ஆகும். ஸோ அம்பானி அதானி வந்து பிசினஸ் பண்றாங்கன்னா மற்றவங்களும் பிசினஸ் தான் பண்றாங்க. எல்லா பிசினஸும் வந்து இந்திய சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு தான் நடந்தாகும். இவங்க பிசினஸ் மாத்திரம் இந்திய சட்டத்திட்டத்துக்கு என்னவோ உட்பட்டு நடக்கிற மாதிரியும் மற்ற பிசினஸ் எல்லாம் நடக்காத மாதிரியும் பேசுறது மிகப்பெரிய தவறு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கத்தாரும் UAE-யும் இந்தியா கிட்ட வந்து பேசுறதுக்கு முக்கியமான காரணம், உங்க கப்பலை வெளியே விடுறாங்க இல்ல ஈரான், அதே போல பொருளை ஏத்திட்டு வர கப்பல்களை, உங்க கப்பலை எங்களுக்கு பொருள் கொடுக்கறதுக்கு நீங்க பேசி ஈரான் கிட்ட பேசி நீங்களே வந்து எங்களுக்கு சப்ளை பண்ணுங்க. இது யாரோட தோல்வி? அமெரிக்காவோட தோல்வி, பாகிஸ்தானோட தோல்வி. அப்போ எந்த நாடு மேல, ஏன்னா இன்னைக்கு ரஷ்யாவும் சைனாவும் வந்து ஈரான் பக்கம் டைரக்டா ஸ்டாண்ட் எடுத்துருச்சு. மத்த எல்லா நாடுகளும் ஒண்ணு அரபு நாடுகள் பக்கம், இஸ்ரேல் பக்கம், அமெரிக்கா பக்கம் நிற்கிறது, இல்ல சில நாடுகள் ஈரான் பக்கம் நிக்கிறது. இதுல நடுநிலையா நிற்கிற ஒரே நாடு, 2 பேர்கிட்டயும் பேசக்கூடிய தன்மை கொண்ட ஒரே நாடு இன்னைக்கு எது? இந்தியா மட்டும்தான். இந்தியாவால மட்டும்தான் பேச முடியுது. ஈரானோட வெளியுறவுத்துறை அமைச்சரோட எப்படி பேசுறோமோ அதே அளவுக்கு அரபு நாடுகள் கிட்டையும் பேசிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு இப்போ ரீசெண்டா இந்த வாரம் நடந்துட்டு இருக்கிற காலகட்டத்திலேயே 80,000 டன் உணவுப் பொருட்களை வந்து அரபு நாடுகளுக்கு சப்ளை பண்ணிருக்கோம். ஏர்லிஃப்ட் பண்ணி, வான்வெளி மூலம், கடல் வழியா இல்லாட்டி கூட. மறந்துடக்கூடாது, அங்க கிட்டத்தட்ட 1 கோடி இந்தியர்கள் அந்த நாடுகள்ல வேலைக்காகி இருக்கிறாங்க. அவங்கள பசியிலையும் பிணியிலையும் பஞ்சத்திலையும் நம்ம விட்டுற முடியாது. அந்த நாடுகளுக்கு வந்து நம்ம சப்ளை பண்றோம்டான்னா அதுக்கு இன்னொரு காரணமும் அங்கிருந்து வரக்கூடிய வருவாய், அந்த மக்கள் வந்து நம்மளுக்கு இந்தியாவுக்கு திருப்பி அனுப்புறாங்க பாருங்க, ரெமிட்டன்சஸ் அப்படின்வோம், நம்ம வீட்டுக்கு அனுப்புற பணம், அதால வரக்கூடிய தொகை மாத்திரமே $350 பில்லியன் ஒரு ஆண்டுக்கு. சோ அப்போ நீங்க புரிஞ்சுக்கோங்க, $350 பில்லியன் அளவுக்கான ஒரு வர்த்தகத்தை, வர்த்தகம் சொல்றதோட அங்க இருக்கிற மக்கள் அனுப்புற பணமும் கிட்டத்தட்ட அது நம்மளோட மொத்த சேமிப்பு, ஃபாரெக்ஸ் சேமிப்புல பாதின்னு வச்சுக்கோங்க. $700 பில்லியன் வந்து நம்மளோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ்.
அந்நிய செலாவணி கையிருப்பு. அது ஒரு வருடத்துக்கு அவங்க அதுல பாதி வந்து ரெமிட்டன்சஸ் அனுப்புறாங்க, வீட்டுக்கு அவங்க அனுப்புற பணம். ஸோ அப்ப புரிஞ்சுக்கோங்க அங்க இருக்கிற நம்மளோட மக்கள் வந்து எவ்வளவு தூரம் நம் நாட்டுக்காக அவங்க வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களோட பாதுகாப்பையும் நம்ம கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இன்னொரு விஷயம் என்னடான்னா, நீங்க ஒட்டுமொத்தத்தில் இந்த போரை எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த போரை வந்து ஸ்டார்ட் பண்ண வச்சது இஸ்ரேலோட தப்பான ஒரு எண்ணோட்டமும், அமெரிக்காவோட உலக வர்த்தகத்தை கண்ட்ரோல் பண்ணோம், எண்ணெய் வர்த்தகத்தை கண்ட்ரோல் பண்ணோன்ற அந்த பேராசையும், பிளஸ் சவுதியோட அந்த ரீஜன்ல அந்த பிராந்தியத்துல தாங்கள் மட்டும்தான் வந்து ஒரு ஏகாதிபதி சக்தியாக இல்ல தான் தான் நம்பர் 1 நினைச்சிட்டு இருந்தாங்க சவுதி அரேபியா. இன்னைக்கு ஏன்னா சவுதி அரேபியா ஆகட்டும், யுஏஇ ஆகட்டும், கத்தார் ஆகட்டும், பஹ்ரைன் ஆகட்டும், எல்லா நாடுகளும், குவைத் ஆகட்டும், இவங்க எல்லாம் வந்து கம்ஃபர்டபுளா வாழ்ந்து பார்த்துட்டாங்க. அமெரிக்கா அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும், இவங்க வந்து எண்ணெய் கொடுப்பாங்க, எண்ணெயை வச்சு இவங்க புது புது நகரங்களை கட்டிப்பாங்க, சொகுசா வாழ பழகிட்டாங்க. ஈரான் அப்படி இல்லை, ஈராக் அப்படி இல்லை, சிரியா அப்படி இல்லை. சிரியா 10, 15, 12 வருஷமா போரை பார்த்துருக்கு. ஈராக் 20, 25 வருஷமா போரை பார்த்துட்டு இருக்கு. ஏன் அதுக்கு மேலேயே 1980 இருந்து இன்னிய வரைக்கும் போரை பார்த்துட்டு இருக்கு. ஈரான் 1980 இருந்து இன்னிய வரைக்கும் வந்து பொருளாதார தடைகள், போர்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க மக்களுக்கு வந்து பிரச்சனை என்னன்னு தெரியும், பற்றாக்குறை என்னன்னு தெரியும், போர் என்னன்னு புரியும், இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஒரு போர்க்காலத்துல என்ன மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்படும், அத்தியாவசிய பொருட்கள் எப்படி கிடைக்காம போயிடும், இதெல்லாம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் அரபு நாடுகளுக்கு தெரியாது. இப்போ அவங்களுக்கு வந்து வலிக்குது. அரபு நாடுகளுக்கு இந்த போர் தொடர்ந்துகிட்டே இருந்தா அரபு நாடுகள் வந்து அமெரிக்கா கையை விட்டும் போக முடியாது. உதாரணத்துக்கு யுஏஇ வந்து ரஃபேல் டீல் சைன் பண்ணிச்சு, பிரான்ஸ் கிட்ட இருந்து வாங்குறேன்னு சொல்லிட்டு. அந்த டீலை இப்போ வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா அமெரிக்கா அவ்வளோ தூரம் அழுத்தம் கொடுக்குது, உன்னை நான் பாதுகாப்பணும்னா என்னோட பொருட்களை தான் நீ வாங்கி ஆகணும், என்னோட போர்க்கருவிகளை தான் நீ வாங்கி ஆகணும். அப்போ அரபு நாடுகள் வந்து அமெரிக்காவின் பிடியில் சிக்கி கொண்டு தவிக்கின்றன. விடுபடுவதற்கு அவங்களுக்கு வேற வழியே இல்லை. ஆனா இந்த போர் அரபு நாடுகளால் ஈரான் மீது திணிக்கப்பட்டதான்னா ஆமா, பார்ஷியலா எஸ், குறிப்பிட்டு சவுதி அரேபியாவால் ஈரான் மீது திணிக்கப்பட்ட போர் தான் இது. அவங்களும் பின்புறமா இருந்தாங்க. ஆனா இதுக்கு கிட்டத்தட்ட 75% காரணம் வந்து 50% இஸ்ரேல், கிட்டத்தட்ட 25%, 25% அமெரிக்கா, 20% சவுதி அரேபியா. சோ இஸ்ரேலும் அமெரிக்காவுக்கான போர் தான் இது தவிர்த்து சவுதி அரேபியா இதுல பார்ட்டிசிபேட் பண்ணதுனால, சவுதி அரேபியா இதுக்கு பின்புலமா இருந்ததுனால மற்ற அரபு நாடுகளும் விளைவுகளை சந்திக்கின்றன. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அங்க பைலட்டை ரெஸ்கியூ பண்றேன்னு போயிட்டு தொலைத்த விமானங்களோட இதை பாருங்க, பிளாக் ஹாக்கு, C-30, இத்தனை விமானங்கள் எதுக்கு போச்சு? இஸ்ஃபஹான் பக்கத்துல இருக்கு. இஸ்ஃபஹான்ல வந்து அவங்களோட என்ரிச்ட் யுரேனியம் இருக்கு, அதை எடுக்கிறதுக்கு போனாங்க. அது ஆப்ரேஷன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதோட அதாவது அதோட நீட்சியும் அதோட என்ன சொல்றது அந்த கோபமும் தான் ட்ரம்போட அந்த ட்ரூத் சோஷியல் அவர் போட்ட போஸ்ட். FC straight U crazy BAS -D. இதை வந்து நான் சொன்னா கூட நீங்க மியூட் தான் போட்டு ஆகணும். இல்ல, இது வந்து அவருக்கே எதிராக உள்நாட்டுல திரும்பி இருப்பதாக, ஒரு பதவிக்கே வந்து ஆபத்து இருப்பதாகவும் ஆர்டிகல் அமெண்ட்மெண்ட் 25th அமெண்ட்மெண்ட் 1967 எடுத்துட்டு வந்த 25th அமெண்ட்மெண்ட் படி அவருக்கு வந்து புத்தி சுவாதீனம் இல்லை, அவர் ஒழுங்காக செயல்பட முடியாது, அவர் வந்து எடுக்கும் நடவடிக்கைகள் அமெரிக்காவின் உள்நாட்டு அமைதிக்கும் உலக அமைதிக்கும் பங்கம் விளைவிக்கும் செயல்களாக இருக்கின்றன, அவர் சரியாக செயல்படும் திறனை இழந்துள்ளார் என்ற காரணத்தை காட்டி அவரை பதவி விலக செய்யலாம். அதுக்கு இம்பீச்மெண்ட் எடுத்துட்டு வரலாம். ஆல்ரெடி ரெண்டு முறை ட்ரம்ப் இம்பீச் செய்யப்பட்டுள்ளார். ஆனா செனேட்ல அவங்களுக்கு போதிய அளவுக்கு பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால் கன்விக்ஷன் ஆகல. இம்பீச்மெண்ட் என்பது அவர் தவறு செய்தார் என்று சொல்றது, கன்விக்ஷன்ன்றது வந்து அவர் பதவி விலக செய்யறது. கன்விக்ஷன் ஆகலைன்னா, இம்பீச்மெண்ட் வந்து கன்விக்ஷன் ஆகலைன்னா அவர் பதவி விலக வேண்டிய அவசியம் இல்லை. உதாரணத்துக்கு போன வர அவர் பதவி இழந்தப்போ பிடன் வந்து தேர்தலில் ஜெயிச்சப்போ இவர் என்ன பண்ணாரு, கிளர்ச்சியில ஈடுபட சொன்னார் மக்களை. அவங்களோட கேபிட்டல் ஹில்லுக்கு மேல மக்களை அனுப்பி ஒரு கிளர்ச்சியில ஈடுபட்டாங்க. அப்போ வந்து கூட்டு பாராளுமன்ற குழுவும் அந்த காங்கிரஸும் வந்து இம்பீச் பண்ணாங்க அவர். ஆனா கன்விக்ஷன் ஆக முடியல. இப்ப கன்விக்ஷன் ஆச்சுன்னா ட்ரம்ப் பதவி இழக்க நேரிடும். ஏன்னா பீடெக்ஸத்துக்கு வந்து பதவி வந்து எத்தனை நாள்ல இருப்பாருன்றது மிகப்பெரிய டவுட்டா மாறிட்டு இருக்கு. அவர் ரொம்ப நாள் இருக்க மாட்டார். அவர் மத போதகர் மாதிரி பேசுறது, அமெரிக்காவோட போர் மந்திரி மாதிரி பேசுறதே இல்லை. இப்படி இருக்கிற சூழல்ல ஈரானை வந்து நாங்க ஒரே நாள்ல முடிச்சிருவோம், ஏன் நாளைக்கே கூட நாங்க அது முடிக்கலாங்க. அதுக்கு உதாரணம் இஸ்ரேலோட கண்ணோட்டமும் அமெரிக்காவோட கண்ணோட்டமும் அணுகுண்டை யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கு. ஆனா
அப்படி ஒரு சூழ்நிலை எட்டினால் ரஷ்யாவோ சைனாவோ மற்ற நாடுகளோ அமைதியா இருக்க மாட்டோம். உதாரணத்துக்கு ஸ்பெயின் வந்து நேட்டோவோட மெம்பரா இருந்தா கூட அமெரிக்கா விமானங்கள் எங்களின் வான்வெளிக்குள் பறக்கக்கூடாதுன்னு சொல்லி தடை வச்சிருக்காங்க, போர் விமானம். பிரிட்டன் இதை ஒத்துக்குமா? பிரான்ஸ் இதை ஒத்துக்குமா? சரி, இது அந்த ஒரு அணுகுண்டு போடுறது அவ்வளவு ஈஸின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? மொத்த பிராந்தியத்தையும் அணுகுண்டு போர்ல அணு ஆயுத போர்ல தள்ளி விட்டுரும். ஈரான் வந்து அவங்க அது 60% சுத்திகரிச்சிருக்காங்கன்றாங்க. அண்டர் கிரவுண்ட்ல வந்து 1200 அடி கீழே வந்து அவங்க பிளான்ட்டை வச்சிருக்காங்க. அதை உடைக்கிறதுக்கு இது வரைக்கும் எந்த பங்கரும் பஸ்டர் பாம்பும் எதுவும் இல்லை. ஸோ அவங்க சுத்திகரித்தாங்கடான்னா அவங்க அந்த அதை பியூரிஃபை பண்ணி அந்த யுரேனியத்தை சப்போஸ் அவங்க பாம்பு அச்சீவ் பண்ணிட்டாங்கடான்னா, இன்னொரு விஷயம் கசிகிறது என்னடான்னா, நார்த் கொரியா இவங்களுக்கு சில போர்க்கருவிகளை அனுப்பி இருக்கு. அது தொலைதூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகளும் உண்டு என்று கருதப்படுகிறது. அப்படி தொலைதூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகள்னா அதுல சில ஏவுகணைகள் அமெரிக்காவையும் குறிவைக்கலாம். அப்படிப்பட்ட ஏவுகணைகள்ல இவங்க யுரேனியம், என்ரிச்டு யுரேனியம், சுத்திகரித்த யுரேனியம் 60% ஆகட்டும், அது 70% ஆகட்டும், அதை வச்சு அமிச்சா கூட அது டர்ட்டி பாம்பா மாறக்கூடும். அது இஸ்ரேல் மேல போட்டாலும் அது டர்ட்டி பாம்பா மாறக்கூடும். இவங்க மேல போட்டாலும் சரி, அவங்க இவங்க மேல போட்டாலும் சரி, இது பேரழிவுக்கு வழிவகுக்கும். சோ மொத்தத்துல எனக்கு புரிந்த அளவுக்கு ட்ரம்ப் எடுத்துக்கொண்ட எந்த குறிக்கோளையும் அடையாததால் அவர் போரை விட்டு வெளியே வருவதற்கு ஏதோ ஒரு வழிமுறையை தேடுகிறார் வெளியே வரதுக்கு. அதுக்கு ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மூஸை திறந்து வச்சாலாவது போர்ல நான் வென்றுட்டேன்னு சொல்ல முடியும். ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மூஸ் வந்து பொது வழியாக இருந்ததை தனி வழியாக மாத்தி விட்டு இன்னைக்கு நான் திறந்து வச்சேன்னு சொன்னா ஊர் நம்புமா? சரி, ஈரானுக்கு தெரியாம இருந்த ஒரு விஷயத்த கத்து கொடுத்தது யாரு? ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மூஸை மூடுனா மொத்த உலகமும் வந்து உன்னை பார்த்தா பயப்படும் சொல்லிட்டு. இன்னைக்கு நல்லா பாருங்க, சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தன ஆண்டின்னு சொல்ற கணக்கு வந்து அமெரிக்காவுக்கு நல்லா பொருந்தும். அங்க போயிட்டு யுக்ரைன்ல வந்து நேட்டோல சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வம்ப இழுத்துக்கு என்ன பண்ணீங்க? ரஷ்யா வந்து மொத்த உன்னோட பணத்தை, நேட்டோட பணத்தை, எல்லாரோட பணத்தையும் வந்து யுக்ரைன்ல செலவழிக்க விட்டீங்க. ரெண்டாவது, உங்களோட டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங்கே இன்னைக்கு, அதாவது ராணுவத்துக்காக நீங்க செலவழிக்கிறது, அந்த இது வந்து முன்னையோட இப்ப அதிகரிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டுள்ளது ரஷ்யா அச்சுறுத்தல் காரணமாக. சோ இதெல்லாம். ரெண்டாவது, அமெரிக்கா வந்து இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கு, இந்த யுக்ரைன் போர் தேவையற்ற போர், நீ தானே இழுத்து விட்ட, அதுக்கு நீ தான் காசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து நேட்டோ மேல, அதாவது யூரோ மேல பிரஷர் கொடுக்குது, யூரோப்பியன் யூனியன் மேல பிரஷர் கொடுக்குது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இப்போ இன்னொரு தேவையில்லாத போரை ஏற்படுத்தி ரஷ்யா, இதுல சிரிப்பது யார்? ரஷ்யா. யுக்ரைனை முடிக்காம இன்னைக்கு ஈரான் மேல வந்தீங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட உலக வர்த்தகத்தோட 1/5 ஆயில், 1/5 எண்ணெய் வந்து இது வழியா 20%, 22% வர்த்தகம் இதுல தான் நடக்குது. எண்ணெய் வர்த்தகம் இந்த பர்ஷியன் கல்ஃப், ஹார்மோஸ் வழியா தான் வெளியே வரணும். அதை மூட வச்சிங்க. இப்போ உலக எண்ணெய் வர்த்தகம் வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு ஷார்டேஜ் மாத்திரம் எடுத்து பார்த்தோம்டான்னா, யான்பு போர்ட் மூலமா, மற்ற போர்ட் மூலமா, ஃபுஜேரா மூலமாவோ இல்ல யான்பு மூலமாவோ வரது வந்து வருது. நான் இல்லைன்னு நான் சொல்ல, ஆனா அது போதிய அளவுக்கு இருக்கான்னா இல்ல. 70 மில்லியன் பேரல் தான் வருது. தேவைப்படுறது வந்து 20 மில்லியன் பேரல், அதாவது 70 லட்சம் பேரல் தான் வெளியே வருது. தேவைப்படுறது 2 கோடி பேரல். 2 கோடி பேரலுக்கு வெறும் 70 லட்சம் வந்தா பிச்சம் 1,30,00,000 பேரல். என்ன பண்ணுவீங்க? முடிச்சிட்டீங்களா? உங்களை பாதுகாவலன்னு சொல்லி எடுத்துட்டு வந்ததுக்கு நீங்க கச்சிதமா வேலையை பார்த்துட்டீங்களா? சரி, எந்த அரபு நாடியாவது கேட்டீங்களா இந்த வேலையை பண்றதுக்கு முன்னாடி? கேட்கல. சரி, அந்த சைடு எடுத்து பார்த்தா ரஷ்யாவோட எண்ணெய் வந்து இப்போ ரஷ்யா, ஈரான், இந்த சோக் பாயிண்ட், இந்த எண்ணெயை நிறுத்தினா இன்னைக்கு ரஷ்யா எண்ணெய் யாரும் வாங்காதன்னு சொல்லிட்டு இப்ப நீயே என்ன சொல்ற, ரஷ்யா எண்ணெயை வாங்கிக்கோ அப்படின்ற. அப்ப ரஷ்யா வந்து அவன் எண்ணெயை கட்டுப்படுத்துவான்ல, அவன் எவ்வளவு எண்ணெயை கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் அவன் தானே முடிவு எடுப்பான். அவன் யூரோப்புக்கு எண்ணெய் கொடுக்க மாட்டேங்கிறான். நார்த் ஸ்ட்ரீமை க்ளோஸ் பண்ண வச்சது நீ தானே. சோ இப்ப ரஷ்யா வந்து எண்ணெயை வந்து நான் சாரி உனக்கு இப்ப கொடுக்க முடியாதுன்னு சொல்றான். இப்போ ஐரோப்பிய யூனியன் பொருளாதார மந்த நிலையை எட்டிக்கிட்டு இருக்கு. ரஷ்ய எண்ணெய் போச்சு, பர்ஷியன் கல்ஃப்ல இருந்து வரக்கூடிய எண்ணெயும் போச்சு. சோ இதனால் நீ பண்ண தேவையற்ற போர்கள் மூலமாக ரஷ்யாவை பலப்படுத்திட்ட. ஈரானை, சும்மா இருந்த ஈரானை வந்து இன்னைக்கு பிராந்திய வல்லரசாக மாத்திட்டு, மொத்த அந்த மேற்காசிய பிராந்தியத்துக்கு இன்னைக்கு வல்லரசுன்ற தன்மையை வந்து பொருளாதார அடிப்படையில் அடையாவிட்டாலும், ராணுவ அடிப்படையில் அடையாவிட்டாலும், ஹார்மோஸ் ஜலசந்தியை கட்டுப்படுத்தும் தன்மை கொண்ட நாடாக ஈரான் இருப்பதனால் இன்று அது வல்லரசு என்ற ஒரு நிலைமையை எட்டி உள்ளது. எந்த கப்பல் போகணும், போகக்கூடாது, வர்த்தகம் எப்படி நடக்கணும், நடக்கக்கூடாதுன்றது யார் இன்னைக்கு தீர்மானிக்கிறா? அமெரிக்காவில் தீர்மானிக்க முடியுதா? அத்தனை பேஸ் வச்சுட்டு இருக்கு அமெரிக்காவில். எங்களை ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொன்ன இஸ்ரேலால தீர்மானிக்க முடியுதா? இந்த பிராந்தியத்துல மற்ற எல்லா நாடுகளும், இருக்கிற எல்லா நாடுகளும் இன்னைக்கு அமெரிக்கா வந்து சாபம் விட்டுட்டு இருக்கு. அமெரிக்கா
இதை அணுவாயுத போராய் மாற்ற நேரிட்டால் இது உலக போராக மாறும். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த போர் இதே சூழலில் தொடர்ந்தால் கூட ஈரான் போரை ஜெயிக்க வேண்டிய தேவையில்லை, போரை நீடித்தால் போதும், அமெரிக்கா தோத்ததுதான். ரெண்டாவது. மூணாவது, அரபு நாடுகள் குறிப்பிட்டு குவைத், UAE, பஹ்ரைன், கத்தார் அண்ட் சவுதி அரேபியா இதால் வாங்கக்கூடிய பொருளாதார அடியும் ராணுவ ரீதியிலான அடியும் நீண்ட நாட்களுக்காக இருக்கும். இந்த போர்ல எந்த முடிவு எட்டினாலும் ஈரான் வலிமையாகத்தான் வெளியே கருதப்படும். பிளஸ் ஆப்பிரிக்க நாடுகள், மற்ற ஆசிய நாடுகள் எங்கெல்லாம் உணவு பற்றாக்குறை அதிகமாக இருக்கிறதோ, இன்க்ளூடிங் பாகிஸ்தான், இங்கே பஞ்சம், பிணி, பட்னி தலை தூக்கி ஆடப்போகிறது. ஏன்னா நைட்ரோஜினியஸ் ஃபர்டிலைசர்ஸ், கேஸ் மூலமாக உற்பத்தி செய்யும் நைட்ரோஜினியஸ் யூரியா செயற்கை உரங்கள், அதன் பற்றாக்குறை ஏற்பட்டால் விளைச்சல் அடிவாங்கும். விளைச்சல் அடி வாங்கிச்சோன்னா உணவு பற்றாக்குறை ஏற்படும். உணவு பற்றாக்குறை ஏற்பட்டுச்சுன்னா பெரிய அளவுக்கான பிரச்சனைகள் பொருளாதார ரீதியில் பின்தங்கிய நாடுகளில் ஏற்படும். குறிப்பிட்ட ஆப்பிரிக்க நாடுகளில், பாகிஸ்தான் போன்ற நாடு, ஆப்கானிஸ்தான் போன்ற நாடு, ஏன் அரபு நாடுகள் உட்பட, இதெல்லாம் அமெரிக்கா உலகத்துக்கு கொடுத்திருக்கிற நன்மை இந்த போரால. மிக நன்றி சார். நேரில் வந்து பல்வேறு தகவலை எங்களுடன் பகிர்ந்தமைக்கு நன்றி. ஜெயஹிந்த்.